எந்த சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது 10, 12, 14 மற்றும் 16ஆல் வகுப்படும்? இப்போ இந்த சம்மை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சம்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 10, 12, 14, 16. அதாவது இந்த நம்பரால் வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இந்த நம்பர் வெளியே வரக்கூடிய நம்பர் இல்லையா? இந்த மாதிரி கொடுத்துருந்தா இது ஒரு மெத்தடில் போடணும். இதுவே வெளியே இருக்க நம்பர் வந்து நமக்கு சொல்லாமல் உள்ளே இருக்க நம்பர் மட்டும் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த சம் இருக்கு இல்லையா? இந்த சம்க்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ எல்சிஎம் போட்டு பார்த்துடலாம். 10, 12, 14, 16. ஃபர்ஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்தே போகலாம். 2ஆல் வகுக்க போகிறோம். 2 10, 6 12, 7 14, 8 16. அகைன் நான் 2ஆல் போடுறேன். 5 அப்படியே வந்துடும். 3, 7, 4. திரும்ப 2ஆல் போடுறேன். 5 அப்படியே வந்துடுச்சு. 3, 7, 2. இதை வந்து நீங்கள் இப்படியேவும் முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கீழே 1 1 வர்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் கீழே 1 வர்ற அளவுக்கு நான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு 3ஆல் போடுறேன். அடுத்ததாக 7. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைடில் இருக்க எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். 2 2 4, 4 2 8, 8 2 16 இல்லையா? ஸோ 16 × 5, 6 5 30, 1 5 8 ஆச்சு. இப்போது 3ஆல் பெருக்க போகிறோம். 8 3 24. அடுத்தது 7ஆல் பெருக்க போகிறோம். 7 4 28, 7 2 14, 16. இப்போது 1680 ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா? நம்ம அப்படியே வந்து போய் மார்க் பண்ணிடக்கூடாது. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 3ஐ கூட்டினால் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. கூட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிக்க சொன்னாங்கன்னா கூட்டணும். பெருக்க சொன்னாங்கன்னா வகுக்கணும். வகுக்க சொன்னாங்கன்னா பெருக்கணும். எப்போது? லாஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கூட்ட சொல்கிறாங்க, அப்போ கழிக்க போகிறோம். இப்போது 1680 3 போனால் எவ்வளவு? 1677. இப்போது ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நான் தப்பாக எழுதிட்டேன். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போது இதே மாதிரியே இன்னொரு சம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த சம்மை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எண் பாதியாக குறைக்கப்படும் போது இதுதான் வந்து ஒரு கீவேர்ட். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 15, 18, 32, 40ஆல் வகுப்படுகிறது எனில் அந்த எண்ணை காண்கன்னு சொல்கிறாங்க. பாதியாக குறைக்கப்படுகிறதுனா என்னது? வகுத்தல். மடங்குனா